இருக்கிற ஆட்சி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொன்னோம், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா ம், அதை ஏத்துக்கிற மனநிலை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. ம், அதாவது விமர்சனம் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்றது விஷயம் என்னன்னு பார்க்கணும். ம். அதை ஆராய்ஞ்சிட்டு அதை வந்து அவங்க ஏத்துக்கணும். ம், இல்ல அங்க அந்த வந்து வடலுக்கு அப்படிதான் ம். ஒண்ணுமே இருக்காது, கடவுளை பார்த்தேன்னு சொல்லி நம்ம கதையா வந்து தாவகாவோட அரசு இருக்கு. ம். அவங்களோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து, அதாவது விஜய்க்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து ரெண்டு முகம் இருக்கு. ம். ஒண்ணு வந்து ஆஃப் ஸ்கிரீன், ஒன்னு ஆன் ஸ்கிரீன் சொல்லலாம். இப்ப இருக்க அரசாங்கத்தை பார்த்தோன்னா அவர் ஆன் ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் இருந்தா ஹூன்றாப்ல அவர் ஒன்னும் ஒரு மீட்டிங் போட்டு ம். ப்ரிப்பேர் ஆயிடுறாரு. அதாவது ஒரு அவர் வந்து சினிமா துறையில இருந்த மாதிரியே அது அரசியல் இப்ப வந்து கையாளுறாரு. டைலாக மனப்பாடம் பண்ணிடுறாரு. ஆமா, அப்படி பண்ணிட்டு பேசுறாரு. சட்டசபையில ஸ்கிரிப்ட் இல்லைன்னா கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்காப்ல. அப்படியே வந்து இந்த குழந்தைங்களா அதுவே அது முறைக்கிறாரு. தப்பு பண்ணிட்டா கம்முன்னு உட்கார அப்படியே உட்காந்து சாந்தமா அப்படியே. அது வந்து அரசியல் கிடையாது. ம். நீ சட்டசபையா இருந்தாலும் எழுந்துச்சு பேசணும். ம், உனக்கு எதிர்த்தரப்புல வந்து இப்ப உதயநிதி வந்து எழுதி ஒரு விஷயத்த கேட்கறாருன்னா ம். பதில் சொல்லணும், ம், பதில் கத்து கூடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகாந்த் ஐயா கூட இருந்தார் சட்டசபையில. ஆமா. ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது அவர் எழுந்து பேசினாரு. ம்.